எல்லாருக்கும் வணக்கம். விசுத்தி சக்கரம் பத்தின இந்த முழுமையான விளக்க தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம உடம்புல மனசுல இருக்கிற நச்சுத்தன்மைய, அதாவது அந்த நெகட்டிவ் எனர்ஜிய எப்படி முழுமையா வெளியேத்துறதுன்னு நம்ம அடிக்கடி யோசிச்சிருப்போம் இல்லையா? இன்னைக்கு அதற்கான ஆழமான ரகசியங்களை தான் நாம உடைக்க போறோம். விசுத்தி சக்கரம் எப்படி நம்ம ஆன்மீக மற்றும் உடல் ரீதியான நச்சுக்களை நீக்குதுன்னு மிக தெளிவா பார்க்க போறோம். இது ஏதோ ஒரு சாதாரண ஆன்மீக தத்துவம் மட்டும் கிடையாதுங்க. நம்ம அன்றாட வாழ்வில நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த செயல்முறை. இந்த தொகுப்புல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, தொண்டை இருக்கத்துக்கான காரணம், விசுத்தி சக்கரத்தோட ஆன்மீக பாலம், உணர்வுகளை வடிகட்டும் முறை, 7 நாள் பயிற்சி, அப்புறம் தியானம். இதெல்லாமே ஆன்மீக பயிற்சிக்கு புதுசா வரவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியா புரியும் வகையில தான் இருக்கும். சோ கவலை வேண்டாம். சரி, இப்போ நாம முதல் பகுதிக்குள்ள போகலாம். அதாவது தொண்டையில் உள்ள பாரம். இந்த கேள்வியை உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்களேன். யாராவது உங்களை வார்த்தைகளால ரொம்ப கடுமையா காயப்படுத்தினதுக்கு அப்புறமோ, அல்லது வெளிப்படுத்த முடியாத ஒரு துக்கத்தை மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கும் போதோ, தொண்டையில ஒரு அடைப்பு இருக்கிற மாதிரி, ஒரு கட்டி உருவான மாதிரி நீங்க எப்போவாவது உணர்ந்திருக்கீங்களா? கண்டிப்பா நம்மள பல பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். பழங்கால ஆன்மீக விஷயங்கள் ஏதோ கற்பனை இல்ல, அது நம்ம அன்றாட உடல் ரீதியான உணர்வுகளோட எவ்வளவு நெருக்கமா தொடர்புல இருக்கு என்பதற்கு இந்த உணர்வே ஒரு சிறந்த உதாரணம். இப்போ இரண்டாவது பகுதி, விசுத்தி, ஒரு ஆன்மீக பாலம். இந்த தொண்டை இருக்கத்துக்கும் நச்சுத்தன்மையோட தேக்கத்துக்கும் என்னதான் தீர்வு? விசுத்தி சக்கரம்ங்கிறது நம்ம தொண்டை பகுதியில இருக்கிற ஒரு மிக உயர்ந்த சக்தி மையம். இது தலையில உள்ள அசைவற்ற ஆன்மீக ஆற்றலையும் உடம்புல இயங்குற உடல் ஆற்றலையும் இணைக்கிற ஒரு மிக முக்கியமான பாலமா செயல்படுது. சிம்பிளா சொல்லணும்னா, இது வெறும் ஒரு தத்துவ பெயர் கிடையாது. நம்ம வானளாவிய மனசுக்கும் நிலஞ்சார்ந்த உடம்புக்கும் இடையில உள்ள ஒரு மெயின் ஃபில்டர் மாதிரி வேலை செய்யுது. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதோட பெயருக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம். விஷம் அப்படின்னா நச்சு, சுத்தி அப்படின்னா தூய்மைப்படுத்துதல். அதாவது உடம்புல உள்ள நச்சுக்களை சுத்தி செய்யற ஒரு அற்புதமான வடிகட்டி தான் இந்த விசுத்தி. தேதையற்ற நச்சுக்களை வடிகட்டி நீக்கிறது தான் இதோட பிரதான வேலை அப்படிங்கிறது இதோட பேரே நமக்கு தெளிவா விளக்குது. இது இன்னும் அழகா புரிஞ்சுக்கணும்னா, பார்க்கடல் கடையப்படும் போது ஆழகால விஷத்தை குடிச்சு உலகை காப்பாத்தின சிவபெருமானின் தத்துவத்தை தான் இது குறிக்குது. ஆதிசிவன் எப்படி உலகை அழிக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை தடுத்து அதை அமைதியான விழிப்புணர்வா மாத்தினாரோ, அதே மாதிரிதான் விசுத்தி சக்கரம் நம்ம உடம்புக்குள்ள செயல்படுது. நம்ம உடம்புல சேர்ற விஷத்தன்மையை வடிகட்டி உடம்ப பாதுகாக்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஃபில்டரா இது வேலை செய்யுது. மூன்றாவது பகுதி, வார்த்தைகள், உணர்வுகள் மற்றும் உணவை வடிகட்டுதல். இந்த விசுத்தி சக்கரம் எந்த வகையான விஷத்தை வடிகட்டுதுன்னு இப்போ பாப்போம். நாம பேசுற கோபமான வார்த்தைகள், தொண்டைக்கு கொடுக்கிற அதிகப்படியான அழுத்தம், வெளிப்படுத்தாம அடக்கி வைக்கிற துக்கம், நான் அப்படிங்கிற அகங்காரம், இது மட்டும் இல்லாம மாசடைந்த காத்து, நம்ம சாப்பிடுற தவறான உணவுகள், இது எல்லாமே சேர்ந்து தொண்டையில எப்படி கபம் அல்லது சளியா தேங்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த உணர்ச்சிகள் தான் நச்சுத்தன்மையா மாறி தொண்டை பகுதியில ஆழமான அடைப்புகளை உருவாக்குது. இங்க ஒரு முக்கியமான ஒப்பீட்டை பார்க்கலாம். விசுத்தி சக்கரம் அடைபட்டு இருந்தா என்ன ஆகும்? தொண்டையில உடல் ரீதியான இருக்கும் செரிமான பிரச்சனைகள், பல வருஷமா தேங்கி இருக்கிற மனபாரம் எல்லாமே இருக்கும். ஆனா அதே சக்கரம் தூய்மையா இருந்தா மனசு தெளிவாயிடும், தேவையற்ற துக்கம் மறைஞ்சு சந்தோஷம் பெருகும், மத்தவங்களை மன்னிக்கிற குணம் வரும், செரிமானம் கூட ரொம்ப சூப்பரா நடக்கும். இந்த மாற்றம் தான் நம்ம உடல் மற்றும் மனநலனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. இப்போ 4வது பகுதிக்கு வருவோம், 7 நாள் உடல் பயிற்சி. இந்த அடைப்புகளை எல்லாம் எப்படி நீக்கிறது? ரொம்ப சுலபமான பயிற்சிகள் மூலமா. முதல்ல கழுத்தை முன்னும் பின்னும் அசைக்கணும். அப்படியே மெதுவா இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமா தொடர்ச்சியா அசைக்கணும். அதுக்கப்புறம் கழுத்தை முழுமையா இடதுபுறம் நோக்கியும் அப்புறம் வலதுபுறம் நோக்கியும் மெதுவா சுழட்டணும். இங்க ஒரு அதிமுக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பயிற்சிகளை நின்னுட்டு மட்டுமே செய்யணும். அப்பதான் நம்ம உடம்புல இருக்கிற 72,000 நாடி நரம்புகளும் தூண்டப்பட்ட அடைப்புகள் நீங்கும். 7, 14, 21 இந்த எண்கள் ஏன் இவ்ளோ முக்கியம்னு யோசிக்கிறீங்களா? முதல் 3 நாட்கள்ல இந்த பயிற்சிகளை எப்படி அதிகரிக்கணும் அப்படிங்கறத இது குறிக்குது. முதல் நாள் ஒவ்வொரு பயிற்சியும் 7 முறை செய்யணும். 2வது நாள் 14 முறை, 3வது நாள் 21 முறை செய்யணும். இப்படி செய்யும்போது உடம்புல ஒரு வெப்பம் உருவாகி ஆழமா பதிஞ்சிருக்கிற அடைப்புகள் எல்லாம் முழுமையா சுத்தமாகிடும். இந்த 7 நாள் பயிற்சியில நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்றேன். தொண்டையில பல வருஷமா உறைஞ்சு போய் அடைஞ்சிருக்கிற கபத்தை வெளியேத்த இந்த 7 நாளும் எலுமிச்சை சாறு குடிக்கிறது ரொம்பவே உதவி செய்யும்.
கழுத்து பயிற்சிகளால உருவாகிற வெப்பமும் எலுமிச்சைச்சாற்றின் புளிப்புத்தன்மையும் சேர்ந்து சுவாச பாதையில உள்ள சளி அடைப்புகளை எல்லாம் முழுமையா கரைச்சு வெளியேத்திடும். இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். மூச்சு பயிற்சி, தியானம் மற்றும் உடல் தூய்மைப்படுத்துதல். பயிற்சிகளை முடிச்சதுக்கு அப்புறம் உங்க முழு கவனத்தையும் மூச்சு காத்து மேல வைங்க. குளிர்ந்த பிராணவாயு தொண்டையின் வழியா உள்நோக்கி பயணிச்சு மூலாதார சக்கரத்தை அடைவதை உணருங்க. ஒவ்வொரு பயிற்சி முடிஞ்ச பிறகும் கண்கள், காதுகள், மூக்கு, வாய் அப்புறம் கழுத்து பகுதியை தண்ணியால கழுவணும். இது ஏதோ சாதாரண வேலை இல்லைங்க, உடலோட உணர்வுகளை மீட்டெடுக்கிற ஒரு அமைதியான சடங்கு. 7வது நாள் வரும்போது உடல் அசைவுகள் குறைஞ்சு தானாகவே ஒரு ஆழ்ந்த தியான நிலைக்கு நம்ம மாறிடுவோம். இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. இந்த மேற்கோள் சொல்லும் உண்மையை கேளுங்க. பெறப்பட்ட அனைத்து ஆற்றல்களும் முழுமையாக பகிரப்பட வேண்டும். அதாவது நீங்க தூய்மைப்படுத்தின அந்த எனர்ஜிய எந்த ஒரு ஈகோவும் கோபமும் இல்லாம மத்தவங்க கூட அன்பா பகிர்ந்துக்கணும். அப்படி செய்யும் போதுதான் அந்த உயர்ந்த உயிராற்றல் உள்நோக்கி உயர்ந்து ஆதி பொருளை நோக்கி பயணிக்கும். அப்போதான் தொண்டையில உள்ள இறுக்கம் குறைஞ்சு உண்மையான அமைதி கிடைக்கும். இப்போ உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை. பல வருஷமா உங்க தொண்டையில இருந்த மனபாரம், நச்சுத்தன்மையெல்லாம் முழுமையா சுத்தமாக்கப்பட்ட பிறகு அந்த புதிய தூய்மையான குரலை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? அன்பான வார்த்தைகளை பேச போறீங்களா? இந்த 7 நாள் விசுத்தி சக்கர பயிற்சியை தொடங்கி உங்களுக்கான தெளிவான குரலை கண்டுபிடிங்க. இந்த விளக்கு தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தொகுப்புல சந்திக்கலாம்.